சாம்ராஜ்ய கனவு அத்தியாயம் 14. கோட்டைக்கு வெளியே. ஆற்றின் மீது அமைந்திருந்த கல் பாலத்தின் மீது ராஜாதிராஜனும் விக்ரமனும் நின்றிருந்தனர். ராஜாதிராஜன் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு, விக்ரமா, இரவு பொழுதை அதோ தெரியும் மண்டபத்தில் சென்று கழித்து விடலாம். இந்நேரத்தில் இங்கே நின்று கொண்டிருப்பது சந்தேகத்திற்கு இடம் தரும் என்றான். ராஜா, இந்த பெண்கள் யாரென அறியாமல் விட்டுவிட்டோமே. ச்சே, என்ன ஒரு முட்டாள்தனம் என்று மனத்தாங்களோடு பேசினான் விக்ரமன். ஏன் தம்பி அவ்வளவு குறைபட்டுக் கொள்கிறாய்? அறிவதனால் வரும் லாபம் என்ன? அறியாது போனதினால் ஏற்பட்ட நஷ்டம்தான் என்ன? சரிதான், செட்டி பிள்ளையைப் போல இதில் லாப நஷ்ட கணக்கு வேறா? அறிந்திருந்தால் ஆனந்தம், அறியாது போனதால் மன அவதி. அப்படியானால் அந்த அவதியை நான் அழித்து விடுகிறேன். முடியாது. நீ பெண்ணாய் பிறக்கவில்லையே. பிறந்திருந்தாலும் இப்போது உயிர் வாங்கி சென்றவளாக பிறக்கவில்லையே. விக்ரமா, உன் தலையில் விஷம் ஏறிவிட்டது. ராஜா, உன்னிடம் பேசிய பெண் முகத்தை மூடியிருந்தாள். அவளை பார்க்கவே முடியவில்லை. மற்றொருத்தி, அவள்தான் கோதை. ஆஹா, என்ன எழில் மிதக்கும் பெயர்! அவள் பொற்கொடி போல் இருந்தாள். சோழ நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்வர்ண பிம்பத்தை நான் பார்த்ததே இல்லை ராஜா. அடே விக்ரமா, நாம் இங்கு பெண் பார்க்க வரவில்லை. நான் மட்டும் என்ன பெண்ணையா பார்த்தேன்? அவள் கண்களைத்தான் கண்டேன் ராஜா. அவள் கருங்கையர் கண்கள் நம் நாட்டு வாட்படையே முறியடித்துவிடும். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக முறியடித்துவிடும். உன்னை போல வந்த வேலையை மறந்து சிந்தையை மாதர்பால் விட்டுவிட்டால் அரசர் ஆசனமே ஆட்டம் கண்டுவிடும். நீ என்ன செய்வாய்? காளை பருவம். அதை சொல் ராஜா. என்றாலும் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறேன் பார்த்தாயா? கற்றவர்களாலேயே காமத்தை கடக்க முடியவில்லையாம். அறிஞர் பெருமான்கள் எல்லாம் கூட கோவில் காளையாக ஒழுக்க கேடர்களாக உலாவுவதாக ஏடுகள் சொல்கின்றன. அந்த ஏடுகளை வெண்தழலில் வேக விட்டுவிட்டு வேலையை பார் விக்ரமா. எந்த நாட்டிலேயும் அறிஞன் கோவில் காளையாக சுற்ற மாட்டான். அது சரி ராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன விக்ரமா? அவள் அரசிலங்குமரியாக இருப்பாளோ? யார், கோதையா? இல்லை இல்லை, உன்னோடு பேசியவள். ஏன்? ரதமோ அரண்மனை ரதம். பெண்களோ மிக அழகிகள். அதில் உன்னோடு பேசியவள் வதனத்திரை வேறு இட்டிருந்தாள். ரதத்தினுள்ளே ஒரு அழகிய நீண்ட பொற்பூன் வெள்ளி வாள் வேறு இருந்தது. அவள் பேசிய பேச்சுக்களோ ஆபத்து வேளையிலும் ஆணவத்தோடு ஒலித்தது. உன் சந்தேகம் இவ்வளவுதானா விக்ரமா? இல்லை ராஜா, அந்த கூட்டத்தினரிடம் நீயே இவர்களை அந்தப்புறவாசிகள் என்று வேறு சொல்லிவிட்டாய். ஆகவே விக்ரமா, நீயும் அறிஞனாகிவிட்டாய். அந்தப்புற ஆராய்ச்சி அல்லவா? கொற்கை வேந்தன் மகள் நள்ளிரவில் காவலின்றி செல்லுவாளா? சென்றாலும் படை பரிவாரங்களின்றி துருக்கிய பெண் போல முகத்திரையிட்டு கொண்டு இப்படியா அகப்பட்டு விழிப்பாள்? மேலும் ரணசூரன் தலைநகரில் உள்ள நேரம் இது. மானம் இழந்த பாண்டியன் தன் மகளை இந்நேரத்தில் ஊர் சுற்ற விடமாட்டான். ஒருவேளை அவனோடு உறவாட விடாவிட்டாலும் உரையாட விட்டிருப்பான். விக்ரமா, வீண் பேச்சு இதெல்லாம். இத்தோடு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். வா, போகலாம் என்றான் ராஜாதிராஜன். ராஜா, நீ நேராய் போ. அதோ அங்கே சித்தி விநாயகர் கோவிலும் மண்டபமும் இருக்கிறது. ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை வணங்கிவிட்டு மண்டபத்தில் படுத்துறங்கு. நான் வந்து விடுகிறேன். ஏன், நீ வரவில்லையா? இல்லை ராஜா, நான் அரண்மனை அகழி வரை போய் திரும்பி வந்து விடுகிறேன். விக்ரமா, விளையாட்டு பிள்ளை போல வீண் வேலையில் ஈடுபடுகிறாய். இல்லை ராஜா, உன்னோடு பேசியவள் மன்னன் மகள் என்றே எண்ணுகிறேன். ஒரு நாழிகை அவகாசம் கொடு, அதை உறுதிப்படுத்தி கொண்டு திரும்புகிறேன். தேவையில்லாத வேலை. மன்னன் மகளானால் என்ன, மகேந்திரனின் மகளானாயிருந்தால்தான் என்ன? யாராயினும் நமக்கு ஒன்றுதான். தென்னவன் மகள் எனில் என் மனம் உதவி புரிந்ததற்காக சஞ்சலப்படும். அந்த தீயவன் என் முன்னோருக்கு இழைத்துள்ள கொடுமையை மட்டும் அறிந்தால் அவனை கண்ட துண்டமாக்கி. ராஜா, போதும். புறப்படும் போது தீச்சொல் வேண்டாம். நான் வருகிறேன். நீ போய் படுத்துறங்கு என்றான் விக்ரமன். ஆற்று படுகையின் கரையில் அமைந்திருந்த ஆலயத்தினை அடைந்தான் ராஜராஜன். அங்கே அமைதி அரசூச்சியது. ஆடாது தொங்கிக் கொண்டிருந்த தூங்கா விளக்கிலிருந்து ஒரு பொறி தெரித்ததை கண்டான். ஆண்டவனை வணங்கிவிட்டு மண்டபத்தில் வந்து படுத்தவன் ஒளியுடன் தெரித்த பொறி காற்றுடன் எப்படி ஒரு நொடியில் கலந்து விடுகிறது என்று வியந்த வண்ணம் சிந்தித்து கொண்டிருந்தான். வானத்தில் கோடிக்கணக்கான வெள்ளி காசுகள் வீழ்ந்து கிடப்பது போல
விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. தங்க நிற செந்தாமரை மொட்டு போல குவிந்த இரு கரங்கள், அந்நீள மலர் விரலில் பச்சை வைர கனையாழி வீசும் ஒளி குவியல். ஆகா, என்ன அழகு என்று எண்ணியது ராஜாவின் மனம். சி, என்ன விபரீதமான எண்ணம்! விக்ரமன் மாதிரி ஆகிவிட்டேன் நானும். செயல்கள் எவ்வளவோ இருக்க சித்தத்தை செயல் வழியாரிடம் விடுவது இழிவானது என்று அந்த எண்ணத்தை விரட்டியது அறிவு. விக்ரமனைப் போலவே சேர நாட்டு சொர்ணவல்லிகளின் முகத்தாமரைகள் என் அகத்தையும் மாசுபடுத்தியது இல்லை. இங்கேயோ காணாத வதனமே கல்வெறியூட்டுகிறது. இதய குறிப்பினை உணர்த்த எழுந்த இரு கரங்களே என் இதயத்தில் சுமையேற்றிவிட்டன. அவளிடமிருந்து தெரித்த அழகு தீப்பொறி என் இதயத்தில் என்னை அறியாமல் கலந்துவிட்டது என்று அங்கலாய்த்தது அவன் மனம். சி, ஒரு தலை காமம், அதிலும் க்ஷண நேரத்தில் அழகை அடிப்படையாக கொண்டு! என்ன மிருகவெறி எனக்கு என்று வெட்கமடைந்தவனாக மனத்தை அடக்கி ஆலயத்திற்குள் சென்றான் ராஜாதிராஜன். வானளாவிய மதிர்ச்சுவரின் நடுப்புறத்தில் கருங்குன்று போன்ற மண்டபம். அதை தாங்கி நின்றன 4 கருநிற தூண்கள். அதன் அருகே 4 மரக்குல காவல் வீரர்கள் அசையாமல் யம தூதர்களைப் போல உருவிய வாட்களுடன் நின்றிருந்தனர். அவர்களுக்கு அப்பால் இருந்த இரும்பு சட்டமிட்ட கதவுகள் மூடி கிடந்தன. கோட்டையினுள் வன்மை படைத்த வீரர் பலர் கண் விழித்து காத்து நின்றனர். ரதத்திலிருந்து அரசி இறங்கியதும் காவலாளிகள் 4வரும் தலைவணங்கி நின்றனர். பின் ஒருவன் ஒரு விசையினை அழுத்த கதவின் ஒரு பலகை அகன்றது. எஃகு கம்பிகளின் வழி உள்ளிருந்து இருவர் என்னவென்று விசாரித்தனர். காவலன் பேசும் முன்பு ஷ் என்று அவனை அமர்த்திய இளவரசி 4 அடி முன் வந்து, கதவினை திற, நாங்கள் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்றால் முகத்தினை மூடியபடி. கதவினை திறக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை அம்மையே என்றான் உட்புறம் இருந்தவன். அந்த புறம் செல்ல வேண்டியவர்கள் நாங்கள் என்றாள் இளவரசி. எப்புறம் செல்லுபவராயினும் எம்மால் திறக்க இயலாது. அறியாமல் பேசுகிறாய், சீறினாள் இளவரசி. அறிய தேவையில்லை, திறவுகோலும் என்னிடம் இல்லை. கோட்டையினை பூட்டியது யார்? காவல் தலைவர். அவரை அழைத்து வா. இவ்விடம் விட்டு அசையக்கூடாது என்பது அவரது ஆணை. இளவரசி உதட்டை கடித்த வண்ணம் பூங்கோதையை பார்த்தாள். பலகை மீண்டும் அடைபட்டு கொண்டது. காவல் தலைவரை அழைக்க அவசர மணியை அடிக்கட்டுமா என்றான் வெளிக்காவலாளி. வேண்டாம், வெளியே நிற்பது நான் என யாரும் அறியக்கூடாது. எவர் கேட்பினும் நான் இரவு இங்கு நின்றதாக கூற வேண்டாம். மீறினால் உயிர் உன்னுடையதல்ல என்றாள் இளவரசி. காவலர்கள் தலையை அசைத்தனர். பூங்கோதை, உள்ளே புது காவலர்கள் உள்ளனர் என்று எண்ணுகிறேன். நடுநிசி நேரத்தில் நான் கோட்டைக்கு வெளியே நிற்க நேரிட்டதற்கு காரணம் யாராக இருக்கும் தெரியுமா? கைரேகை பார்க்க கண்ணாடியா? செழியரே தான் என்றாள் பூங்கோதை. ஆம், நாம் அரண்மனையில் இல்லை என்பதை அரசர் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஆணையை மீறி வெளியே சென்றோம் என்ற சினத்தில் மது போதையில் ஏதாவது பேசியிருப்பார். அதை நமக்கு பாடமாக்க அதனை அமுல் நடத்திவிட்டார் செழியன். சரி, இனி என்ன செய்வது? அஞ்சினாள் பூங்கோதை. எனக்கும் புரியவில்லை கோதை. மணியை அடித்தால் என்ன? பைத்தியமே, இவ்வொலி கேட்டால் அரண்மனையே அதிரும். அனைவரும் ஓடி வருவார்கள். நம் பெயருக்கே களங்கம் ஏற்பட்டாலும் ஆச்சரியமில்லை. பூங்கோதை, அதோ குளம்புலி கேட்கிறது. வருவது யார்? செழியராக இருக்குமோ அம்மா? ஆ, செழியனா? தெரியவில்லையே. கண்காணித்து வந்திருப்பார். கயவர். வரட்டும். ஆத்திரமல்ல இப்போதைய தேவை, அறிவு வேண்டும். சரி, நாம் இங்கிருந்து இனி எங்கும் செல்ல முடியாதே. அருகில் எங்காவது மறைந்து கொள்ளலாம். ஷ், கோழை, சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாய். பேதை தன்மையின் பிறப்பிடமே நீதான். வருவது வரட்டும் என்று வாளோடு நின்றாள் இளவரசி. கோட்டையின் முன்பு வெண்ணிற புரவி வந்து முன்கால் எழும்பி நின்றது. நடுத்தர வயதுடையோன் ஒருவன் கீழே இறங்கினான். அவன் கீழே இறங்கியதுமே, இளவரசி, என்ன இது இந்த நேரத்தில் கோட்டையின் வெளியே என்று உதிர்ந்த சொற்களை தீகப்பினால் தெளித்தான். பூங்கோதை பெருமூச்சு விட்டாள். நல்ல நேரம், நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்றாள் இளவரசி. ஆ, மறந்துவிட்டேனே. வணக்கம் இளவரசி. கோட்டைக்கு வெளியே இரவு நேரத்தில் வாழ்வீச்சு பயில்கிறீர்களோ என்றான் வந்தவன். ஜெயசீலரே, கேள்விகளெல்லாம் பிறகு, முதலில் உள்ளே போகலாம். தயவு செய்து உங்கள் வாளை மறைத்து வையுங்கள். தாங்கள் வெளியில் இருப்பதை விட அதிகமாக உங்கள் வாள் வெளியில் இருப்பது கலவரத்தை தருகிறது என்றான் ஜெயசீலன்.
கலங்கும் வண்ணம் எதுவும் இல்லை. வழக்கம் போல வெளியில் சென்றேன். வர நேரமாகிவிட்டது. இப்போது கோட்டை கதவுகள் மூடி கிடக்கின்றன. என்ன? ஆம், திறக்கப்பட மாட்டாவாம். செழியரின் ஞான கண்களைப் போலவா? தென்னகத்தில் இளவரசியை தடுக்கும் கதவுகளும் உள்ளதா? யாரங்கே என்றான் ஜெயசீலன். விசை அழுத்தப்பட்டது. மீண்டும் சாளரம் திறந்தது. உள்ளிருந்து காவலாளிகள் வந்து வெளிப்புறம் நோக்கி ஜெயசீலனை கண்டதும் வணக்கம் தெரிவித்தனர். தாழினை அகற்று என்று ஆணையிட்டான் ஜெயசீலன். என்னிடம் இல்லை அந்த சக்தி என்று மறுப்புரைத்தான் காவலாளி. என்ன? ஆம், படைத்தலைவரிடம் உள்ளது திறவுகோல். அழைத்து வா அவனை. இங்கிருந்து நான் இடம்பெயர இயலாது. எதிர்த்தா பேசுகிறாய்? நாளை காலை முதல் பேசாதவனாக ஆகிவிடுவாய். ஆம், பிணமாகி விடுவேன். இங்கே இருந்து இடம்பெயர்ந்தாலும். இல்லை, அரசவை பிரதிநிதிக்கு வழிவிட்டதற்காக நீ வாழ்வு பெறுவாய். மறுத்தால் மரணம் நிச்சயம். மன்னியுங்கள் பிரபு, நான் ஒருவனை காவல் தலைவரிடம் அனுப்புகிறேன். அவரிடம் பேசிக்கொள்ளுங்கள் என்றான் வாயில் காப்போன். சிறிது நேரத்தில் காவல் தலைவனும் வந்தான். தலைவா, வெளியே அரசவை பிரதிநிதி ஒருவர் உள்ளார். கதவினை திறக்கும்படி வற்புறுத்துகிறார் என்றான் வாயில் காப்போன். யாரது என்றான் காவல் தலைவன். நான் தான் ஜெயசீலன். வணக்கம் பிரபு, மன்னியுங்கள். வழிவிடக்கூடாது என்று உத்தரவு பெற்றுள்ளேன். யாரிடமிருந்து? அரசரிடமிருந்து. ஆனால் அரசர் அவருடைய மந்திர சுற்ற பிரதிநிதி இரவு கோட்டைக்கு வெளியே காவலாளியிடம் உள்ளே நுழைய வாதாடி கொண்டிருப்பதை அறிந்தால் உனது நிலை என்ன ஆகும் என்பதை சிந்தித்தாயா? அதனை ஆராய இந்த ஏழை விரும்பவில்லை பிரபு. கடமையை செய்யும் காவலாளி நான். அங்கிருக்கட்டும், மரியாதைக்கேனும் கூட கதவினை திறந்து நின்று பேச நீ கற்றுக்கொள்ளவில்லையா? தலைவா, தங்களது நிலை கண்டு நானே தளர்ச்சி அடைகிறேன். மதிப்பளிக்கும் எண்ணம் என் உடல் அணுவுக்கும் உண்டு. ஆனால் அரசரின் ஆணை என்னும் விலங்குதான் என்னை விலங்கு போல உன்னால் வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறது. அரசர் ஆணை என கூறி அரசவை பிரதிநிதியை அவமதித்து விட்டாய். அதிகாரம் படைத்த அரசவை பிரதிநிதியை அவமதிக்கும் எண்ணம் அடியேனுக்கு கிஞ்சிற்றும் இல்லை. ஆனால் ஆளும் உரிமை படைத்த அரசிலங்குமரியானாலும் தாழினை அகற்ற வேண்டாம் என்று கொற்றவன் ஆணைதான் தங்கள் தாழ்பணியும் என்னை தவிக்கும் நிலையில் விட்டுள்ளது என்றான் காவல் தலைவன். ஆ, அரசிலங்குமரியானாலும் திறக்க வேண்டாம் என்று கூறினார்களா? நல்லது, நீ போகலாம் என்றான் ஜெயசீலன். திரும்பிய ஜெயசீலனை கண்ட இளவரசி, ஜெயசீலரே, மேற்கொண்டு செய்வது என்ன என்றாள். காவல் தலைவனை குறை கூறுவதில் பயனில்லை. அதிகாரம் ஒரு குரங்கு. அது தன்னிச்சையாக ஆட்டி வைக்கும். செழியன் அதனை அறியாது ஆடுகிறான். வாருங்கள், அருகாமையில் நதி தீர சோலைக்கு இப்புறத்தில் உள்ள சிறு பூங்காவில் என் எளிய இல்லம் ஒன்று உள்ளது. அங்கே இரவினை கழித்து விடிவெள்ளி அரும்பிய பிறகு கோட்டை கதவுகள் திறந்ததும் உள்ளே நுழைந்து விடுங்கள் என்றான் ஜெயசீலன். ஜெயசீலரே, என் மெய்யெல்லாம் கலங்குகிறது. என் இல்லத்திற்கு வரவா? இல்லை இல்லை, கோட்டையினை இன்று மட்டும் பூட்டுவானேன். கவலைப்பட வேண்டாம். செழியன் திட்டங்கள் எல்லாம் 24 மணி நேரம். ஒரு இரவு இப்படித்தான் இருக்கும். நான் சொல்லுகிறபடி நேர்ந்தால் எந்தவித தொல்லையும் இல்லை என்ற ஜெயசீலன் இளவரசி பூங்கோதையுடன் ரதம் ஏறினான். அது அவனது இல்லம் நோக்கி சென்றது. இளவரசி, இன்று மாலை நம் அரண்மனையில் ஒரு விருந்து நடைபெற்றது. ஆமாம், அதனை நான் அறிவேன். அதில் கலந்து கொள்ள தங்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார் அரசர். திடீர் அழைப்பா? விசித்திரம்தான். ஆமாம், தாங்கள் இல்லாத விருந்து முழுமை பெறவில்லை என்று செழியர் கருதினார். என்னை கலந்து கொள்ளுமாறு தந்தையார் கோரிய அன்றே நான் மறுப்புரைத்தேனே. இருக்கலாம். ஆனால் இம்மாதிரி மறுப்பினைத்தான் செழியர் வெறுக்கிறார். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நேற்று மாலை தங்கள் அரண்மனை நாடி வந்த தூதுவனிடம் அரசியார் பேட்டியினை மறுத்துவிட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டதாம். ஆமாம், அவ்விதம் கூறுமாறு நானே கூறிவிட்டு காயல் சென்றேன். இதனை செவிமடுத்த செழியன் தாங்கள் வெளியில் சென்றிருப்பதை அறிந்து அரசரிடம் கூறினான். இந்த நேரத்தில் ரணசூரன் தங்களை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார். ஓ, பிறகு? அரசர் மதுவின் மயக்கத்தில் இருந்தார். ஆகையால் செழியர் அவரை சமாதானப்படுத்தி இளவரசியார் பேட்டியினை மறுத்துவிட்டார்கள், மற்றொரு நாள் சந்திக்கலாம் என்றார். அரசர் தாங்கள் இல்லை என்பதை அறிந்து மிகவும் சினம் கொண்டார். இந்நேரத்தில் நான் வெளியே வந்துவிட்டேன். அதன் பிறகுதான் கோட்டையினை மூட அரசர் ஆணையிட்டிருக்க வேண்டும்.
ஆம், மதுவெறியில் கூறியிருப்பார். நாளை அவர் மது கலசங்கள் உடைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் நான் உயிர் துறக்க வேண்டும். இரண்டில் ஒன்று நிகழ்வது நிச்சயம் என்றாள் இளவரசி. ஆனாலும் மது கலசங்களுக்காக அரசர் உயிரை துறந்துவிடக்கூடாது, பார்த்து கொள்ளுங்கள் என்றான் ஜெயசீலன். இளவரசி, தக்கனலாடத்து வேந்தர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கும் காரணத்தை அறிவீர்களா? இளவரசி ஒரு கணம் மௌனமானாள். ஜெயசீலன் உதடுகளில் சிரிப்பு தவழ்ந்தது. எதுவாயினும் அக்காரணத்தை நான் வெறுக்கிறேன் என்றாள் இளவரசி. காரணங்கள் எப்போதுமே வெறுப்பாகத்தான் இருக்கும். முடிவைத்தானே கணக்கிட வேண்டும். அது அநாகரீக வழி என்று அருவருப்போடு மொழிந்தாள் இளவரசி. ரதம் ஜெயசீலனின் இல்லத்தின் முன்பு நின்றது. ஜெயசீலரே, என்னை அறிந்த எவராவது இங்கு இருந்தால்? இங்கே ஏவலாளிகள் கூட கிடையாது என அவர்களுடன் உள் ஏகிய ஜெயசீலன் ஒரு விசை பொறியினை அழுத்தினான். சுவர் இரண்டாக பிரிந்து வாயில் அமைத்து வழிவிட்டு நின்றது. உள்ளே ஆசனங்கள் இடப்பட்ட அழகிய அறை இருந்தது. அதில் நறுமணம் கமழ்ந்தது. பொன்னிற விளக்குகள் மின்னின. இளவரசி, இரவு ஆகார மருந்து வேண்டுகிறேன் என்றான் ஜெயசீலன். ஆளில்லாத இந்த மாய வீட்டில் ஆகாரம் வேறு உள்ளதா? மாய வீட்டில் எல்லாம் இருக்கும் என்று பொற்கிண்ணங்களில் உணவளித்தான் ஜெயசீலன். பின் இதோ இந்த அறையில் பல ரக உடைகள் உண்டு. காலையில் கோட்டை கதவு திறந்ததும் அரண்மனைக்கு பல பணியாளர்கள் செல்வார்கள். மாற்று உடையில் நீங்களும் சென்று விடலாம். நான் வருகிறேன் என்றான் ஜெயசீலன். எங்கே செல்வீர்கள் இரவில்? இதோ அருகில் நம் சுந்தர சோலை இருக்கிறது. அதில்தான் ரணசூரர் உள்ளார். எனக்கென்ன, மறுபுற பொழிலில் பளிங்கு மண்டபத்தில் போய் படுத்து விடுகிறேன். எங்களால் உங்களுக்கு மிகவும் சிரமம். செய்யாமல் செய்த உதவிக்கு சிரமத்தினால் நான் வாழ்கிறேன். உதவி என்பதே செய்ய வேண்டும் என்று செய்வதுதான். வேறு உதவியே இப்போது எங்கும் கிடையாது என கூறி வெளியேறினான் ஜெயசீலன். மீண்டும் சுவர்கள் ஒன்றாயின. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.